வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நெட்வொர்க்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நெட்வொர்க்கிங்கோட ஒரு பேசிக் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நெட்வொர்க்கிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட டோபாலஜிஸ் என்ன, ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நெட்வொர்க்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென் டெஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ ஆக் த பாக்ஸில் இருக்க மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் பெரிய லெவல்லாம் போனீங்க அப்படின்னா சிஹெச் இந்த OSCP அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 60 மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெட்வொர்க்கிங் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ்கோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பற்றி பார்த்துருவோம். ஸோ நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா கனெக்டிங் ஆஃப் மல்டிபிள் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தான். ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஃபைலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும், இல்லை ஏதோ ரிசோர்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதுக்கு நெட்வொர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ உங்களையும் விக்டமையும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை லிங்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ கேபிள்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்னன்னா வைஃபை, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதே கேபிள் அப்படின்னா காப்பர் ஒயர், ஈத்தர்நெட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சில டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஸோ கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டிஷன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க், சிஸ்டம் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டைப்பை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது. ஸோ அதுவும் இல்லாமல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர். ஸோ பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நெட்வொர்க்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதில் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான நெட்வொர்க் என்னென்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டிஷன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிற இந்த 4 நெட்வொர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதிலே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாவும் வைட் ஏரியாவும் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட லோக்கலில் மட்டும் யூஸ் பண்ணுற இந்த நெட்வொர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ மெட்ரோபாலிட்டிஷன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும் ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணால் இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டிஷன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா ஸோ என்னோட ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்காரு, ஸோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அவருக்கு கால் பண்ணேன் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த கனெக்ஷனில் வர இந்த நெட்வொர்க்கை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா ஸோ பறந்து விரிஞ்ச நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட ஸ்டோரேஜில் மட்டும் நான் யூஸ் பண்ணுற இந்த நெட்வொர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க்கும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் விக்டமை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட டோபாலஜிஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ டோபாலஜி அப்படின்னா என்னென்னா விர்ச்சுவல் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த டோபாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா என்னென்னா ரிங் டோபாலஜி, பஸ் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிங் டோபாலஜின்னு என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ
4 டிவைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இதில் இருக்கிற ஒரு மிஷின் கட் ஆனாலும், ஸோ ஒரு மிஷின் வந்து சர்வர் டவுன் ஆனாலும் இங்கே இருக்கிற எல்லா மிஷினோட கம்யூனிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் தான். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போகுது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக் போன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற 4 மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஃபைலை கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ மொத்தம் 4 மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹப்போட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 4 மிஷினோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் டோபாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெஷ் டோபாலஜி அப்படின்னா என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டார் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா டிவைஸுக்கும் எல்லா கம்யூனிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எவரி டிவைஸ் இஸ் கனெக்டட் வித் த கம்யூனிகேஷன். ஏன்னா வந்து இப்போ ஒரு மிஷின் இதில் கட் ஆனாலும் 4 மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ டோபாலஜி. ஸோ ட்ரீ டோபாலஜி அப்படின்றது என்னன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ டோபாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஹப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஹப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா, இந்த சென்டர் ஹப் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்லாத்தோட கம்யூனிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். இதே இந்த செகண்டரி ஹப் கட்டானா இந்த ஒரு செகண்டரி ஹப் மட்டும் கட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட டோபாலஜிஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட ஒரு அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ நெட்வொர்க்கோட அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா டேட்டா ஷேரிங்காக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஒரு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸுக்காகவும் இல்லை காலிங்காகவும் இல்லை ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ நெட்வொர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் விக்டமுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அது நெட்வொர்க்கால தான் முடியும். ஸோ நீங்கள் ஒருத்தர் ஹேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கோட் அப்படின்னு சொல்கிற இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் நாங்கள் என்னென்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ மறக்காமல் தமிழ் கோட் அப்படின்னு சொல்கிறேன் இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைப்பும் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் ஷேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன என்னை ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UDEMY இன்ஸ்ட்ரக்டர். ஸோ UDEMYல கிட்டத்தட்ட சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக 2 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கோர்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பக் பவுண்டரியை பற்றி பக்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்து கோர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆக போகுது. ஸோ நான் போன மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதம் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நான் வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பக் பவுண்டரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கோட் அப்படின்னு சொல்கிறேன் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.